அனைவருக்கும் வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை ஜெயஜெய்ஷுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் ஜான்சி ஜெயச்சந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற 2026க்கு இன்னும் 79 டேஸ், அதாவது இன்னையோடு சேர்த்து 80 நாட்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கான இந்த பாட்காஸ்ட்டில் நான் பேச போகிறது என்னென்னா, அடுத்து வரப்போகிற இந்த 79 டேஸும் உங்களால் முடிஞ்ச விஷயத்தை, தட் மீன்ஸ் ஒரு 1% இம்ப்ரூவ்மெண்ட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்ரி சிங்கிள் டே பண்ணுறது மூலமாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தையும் ஒரு நல்ல நியூ இயரையும் உங்களால் வரவேற்க முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டை தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எனர்ஜி லாஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே எனர்ஜி தான். அதுதான் ஃபர்ஸ்ட். எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. அதுதான் முதல் லா. எனர்ஜிக்கு ஃப்ரீக்வன்சி இருக்குது. அதுதான் செகண்ட். எனர்ஜி ஆஸ் அ ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன, நம்ம எப்படி நமக்கு தேவையானதை நம்மக்கிட்ட அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான். நம்ம ஃப்ரீக்வன்சியோட எது மேட்ச் ஆகுதோ அது நமக்கு வரும். ஓகேங்களா? அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் ப்ளஸ் நம்மளோட நம்பிக்கைகள், நம்ம உணர்வுகள், நம்மளுடைய செயல்கள் தான் நம்மளுடைய எனர்ஜி ஃப்ரீக்வன்சி. நீங்கள் எப்படி எண்றீங்க, நீங்கள் எப்படி உணர்றீங்க, எப்படி நம்புறீங்க, அதை பொறுத்து எப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி அப்படின்ற விஷயத்தை உருவாக்கவோ அழிக்கவோ யாராலையும் முடியாது. அது ஒரு ஃபார்ம்லேருந்து அனதர் ஃபார்ம் தான் எடுக்கும். இதுதான் தேர்ட் லா. ஃபோர்த் லா மேட்சிங் ஃப்ரீக்வன்சிஸ் அட்ராக்ட். அதாவது நீங்கள் என்ன மாதிரியான ஃப்ரீக்வன்சியை எவ்ரி சிங்கிள் டே எமிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை பொறுத்த விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒத்து போகிற எண்ணங்களுடைய மக்களையும் செயல்கள், சூழ்நிலைகள் அத்தனையும் அப்படி தான் அமையும். அஞ்சாவது லா, where your focus goes, your energy flows and it grows more and more in your life. உங்களுடைய கவனம் தினமும் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்கள் கவனத்தை எதில் வச்சுருக்கீங்க. எவ்ரி சிங்கிள் டே மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து உங்கள் ஃபோக்கஸ் எதன் மேலே இருக்குது, அங்கே தான் உங்களோட எனர்ஜி போகும். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக வளர்ந்துட்டே போகும். உங்களுடைய ஃபோக்கஸ் நல்லது பில்ட் பண்ணுற, ஃப்யூச்சரை பில்ட் பண்ணுற விஷயத்தில் இருக்கா, இல்லை ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் மீது இருக்கா அப்படின்றத எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் உங்களை நோக்கி கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இன்றைக்கி என்னோடய ஃபோக்கஸ் எங்கே இருக்குது, இல்லை எங்கே இருக்க போகுது. எதுக்காக இந்த 5 லாவாக சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பண்ண போகிறது அடுத்த 79 டேஸ் இட்ஸ் அன் எனர்ஜி ஒர்க். இட்ஸ் அ கம்ப்ளீட் எனர்ஜி ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஃப்ரீக்வன்சியை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. தட் மீன்ஸ் உங்களுடைய தாட்ஸ், உங்களோட பிலீஃப்ஸ், ஆக்ஷன்ஸ் ஏற்கனவே நீங்கள் பாசிட்டிவாகவும் அப்லிஃப்டிங்காகவும் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் யூ ஆர் சூஸிங் பெயின் ஆர் யூ ஆர் சூஸிங் சம் பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ் ஆர் ஃபெயிலியர்ஸ் மேலே தான் உங்கள் ஃபோக்கஸ் இருந்துகிட்டே இருக்குன்னா யூ கோயிங் டு அட்ராக்ட் த சேம். ஸோ சாரி டு சே தட். நம்ம பண்ண போகிறதெல்லாம் எப்படி உங்கள் லைஃப்பை பெட்டராக மாற்றுறது அப்படின்றதுக்கான எனர்ஜி ஒர்க். இது எந்த இதுலேயும் இருந்து எடுத்து சொல்லப்படுற விஷயம் இல்லை. நான் இதை கற்றுக்கிட்டு என் வாழ்க்கையில் இதில் இருக்கிற நிறைய விஷயங்களை நான் பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு எந்தளவுக்கு நல்ல இது கொடுத்ததோ அதுதான் உங்களுக்கும் கொடுக்க போகுது. ஸோ உண்மையாகவே நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நான் இங்கே ஒரு லிங்க் கொடுப்பேன். ஆக்சுவலி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணும்போது எவ்ரி சிங்கிள் டே உங்களுக்கு அந்த வீடியோ அதில் கிடைக்கும். உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் அதில் பகிர்ந்துக்க முடியும். அதுக்காக தான். அது மட்டும் இல்லை, எனர்ஜி ஒர்க் அப்படின்றது எவ்ரி சிங்கிள் டே நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஒர்க். நம்ம எப்போவுமே நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியை ஹையாக வச்சுக்கிறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும்.
ஸோ நம்ம ஃப்ரீக்வன்சி ஹையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு எது தேவையோ அது நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். யாரெல்லாம் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் அவங்களோட எவ்ரி சிங்கிள் டே ஒர்க்கை வந்து எனர்ஜி பேஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான அத்தனையும் அவங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். பட் இட்ஸ் நாட் லைக் அப்படியே நினச்ச உடனே நடக்கிறதுனோ. நீங்கள் நினைக்கிறது அத்தனையும். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மேட்சிங் ஃப்ரீக்வன்சிஸ் அட்ராக்ட். நீங்கள் ஆசைப்படுற, நீங்கள் வாழணும்னு நினைக்கிற ஒரு வாழ்க்கை எங்கேயோ இல்லை, ஏற்கனவே எங்கேயோ இல்லை, இட்ஸ் ஆல்ரெடி தேர், ஏற்கனவே இருக்குது. ஜஸ்ட் உங்களுடைய தாட்டை அதை மேட்ச் பண்ணணும். நீங்கள் எதிர்பார்க்குற பணமாகட்டும், நீங்கள் எதிர்பார்க்குற ஆரோக்கியமாகட்டும், நீங்கள் எதிர்பார்க்குற சூழ்நிலையாகட்டும், நீங்கள் வந்து எதிர்பார்க்குற இந்த மாதிரி ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்த அந்த அனுபவமாகட்டும், எல்லாமே ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஜஸ்ட் நம்ம அதன் கூட மேட்ச் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த ஒர்க்குக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் எனர்ஜி கிளென்சிங் அப்படின்ற விஷயம் வந்து எனர்ஜி அப்கிரேடாக நடக்கும், கிளென்சிங்காக நடக்கும். நீங்கள் வந்து எல்லா நாளுமே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்க மாட்டோம். நமக்குள்ளே இருக்க தேவையில்லாத விஷயங்களை வெளியில் அனுப்புறது மூலமாக நம்ம வந்து புது விஷயம் வர்றதுக்கான ஸ்பேஸை உருவாக்குறோம். ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் எவ்ரிடே நம்ம வந்து இது பண்ணுவோம். இட்ஸ் ஆல் அபவுட் கிளென்சிங் ஆல்சோ. நமக்கு சர்வ் பண்ணாத எமோஷன்ஸை நம்ம எப்படி வெளியேற்றணும், நம்ம எப்படி வந்து மற்றவர்கள்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்றதும் இது மட்டும் இல்லை. அதில் என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பர்ஸ்னலாக உங்களை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றது தான் ஓவராலாக அதில் எவ்ரி சிங்கிள் டே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதை தாண்டி என்னெல்லாம் கிடைக்கும்னா, ஹெல்த் ஏரியாவில், ரிலேஷன்ஷிப்பில், கரியரில், மணியில், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து டோட்டலி 6 ஏரியாஸாக பிரிக்கப்பட்டிருக்கு. வந்து பர்சனல், ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர், மணி அண்ட் ஆல்சோ ஃபைனலி சர்வீஸ். ஸோ இதுதான் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுற 6 விஷயங்கள். ஸோ இந்த 6 விஷயங்கள்லையும் நீங்கள் நான் சொல்ல போகிற இந்த ஆக்டிவிட்டீஸை தொடர்ந்து பண்ணும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் அந்த இதை கேட்டு பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஆமாம், இது என் வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதன் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி நான் கற்றுக்கிற சில விஷயங்களையும் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், அவங்களையும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள். எல்லாருமே ஒரு புது வருடத்தை புது மனிதர்களாக மாறி வரவேற்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜான்சி ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம்.